தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 5வது நாளாக சரிந்த தங்கம் விலை. சென்னையில் 5 நாட்களில் சவரனுக்கு 6,520 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த 3 திட்டங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். சென்னையிலிருந்து கடலூருக்கு மாமல்லபுரம் வழியாக ரயில் பாதை அமைக்க அனுமதி. திருவண்ணாமலை திண்டிவனம் இடையே செஞ்சி வழியாக 3,631 கோடி ரூபாய் செலவில் அமைகிறது புதிய ரயில் வழித்தடம். அத்திப்பட்டு புத்தூர் இடையே 88 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே பாதை அமைக்கவும் ஆயத்தம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் வருகிற 10ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை மத்திய கைலாஷில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தில் தார் சாலை அமைப்பு. சீரற்ற முறையில் சிமெண்ட் சாலை இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் நடவடிக்கை. தமிழகத்தில் முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் உள்ள கேள்விகளின் விவரம் வெளியீடு. வீடுகளில் வசிப்பவர்களின் எண்ணிக்கை மட்டுமின்றி வாகனங்கள் உள்ளிட்ட வசதிகள், உணவு குறித்தும் கேள்விகள். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஸ்டாலின் ஸ்டேட்மெண்டை இன்று அறிவிக்கிறார் முதல்வர். திராவிட ஆட்சி மண்ணில் மையம் கொண்ட நாளிலேயே திராவிட மாடல் 2.0வுக்கான அடிக்கலை நாட்டுகிறேன் என்றும் பதிவு. மதுரை தென்காசியில் சாலையில் கொட்டி கிடக்கும் நெல்மணிகள் உடனடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். கோவை சூலூர் அருகே பல்வேறு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீஸ். காவல் உதவி ஆய்வாளர் அரிவாளால் வெட்டியதால் நடவடிக்கை. தமிழக ஆளுநர் RN ரவி மாற்றம். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமனம். அனந்த போஸ் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவு. மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்ட விவகாரம் தன்னிடம் உள்துறை அமைச்சகம் கலந்தாலோசிக்கவில்லை என முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பீகார், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து மாநில ஆளுநர்கள் மாற்றம். டெல்லி மற்றும் லடாக் துணைநிலை ஆளுநர்களும் மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி இன்று பதவியேற்பு. சென்னை மக்கள் மாளிகையில் பதவி பிரமாணம் நிகழ்ச்சி நடக்கும் என அறிவிப்பு.
மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டைன் ரவீந்திரன் வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷும் மனு தாக்கல் செய்தனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவை தேர்தலில் திடீர் திருப்பமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உதவியாளர் ப. சுவாமிநாதன் போட்டி. அதிமுக ஆதரவுடன் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் ராமதாஸ் தரப்பும் வேட்புமனு. தமிழகத்தில் காலியாக இருக்கும் மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் போட்டியிட 12 பேர் மனு தாக்கல். வேட்புமனுக்கள் மீது இன்று பரிசீலனை. தொடக்கம் முதல் கட்சியில் உள்ள சுதீஷ் எம்பி பதவிக்கு தகுதியற்றவரா என பிரேமலதா கேள்வி. தேமுதிகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவர் எல்.கே. சுதீஷ் என்றும் பேட்டி. லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்கள் கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுகவில் விருப்ப மனு இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் வழக்கத்தை விட அதிக பேர் விருப்ப மனு அளிப்பார்கள் என எதிர்பார்ப்பு. ஸ்வயம் சேவகராக இருப்பதில் பெருமிதம் கொள்வதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. கட்சியை விட நாடு ஜெயிக்க வேண்டும் என சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. சினிமா தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் ஒன்றாக பங்கேற்ற விஜய், த்ரிஷா. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு கோயிலில் சனி பெயர்ச்சி விழா. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரர் இடம்பெயர்ந்த நிலையில் திரளான பக்தர்கள் வழிபாடு. கண்கொள்ளா காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7வது நாளாக நீடிக்கும் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல். ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்வதால் வளைகுடா நாடுகளில் தொடரும் பதற்றம். உலக பிரச்சனையாகும் அமெரிக்கா ஈரான் போர். விரிவடையும் போரினால் பாதிப்பை சந்திக்கும் 16 நாடுகள். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் எதிரொலியால் வளைகுடா வான்பரப்பை தவிர்க்கும் விமானங்கள். மாற்றுப்பாதையில் செல்வதால் விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்வு. அமெரிக்கா ஈரான் போரால் உலகளாவிய விமான போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. இதுவரை 23,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. விமான நிறுவனங்களுக்கு $1 பில்லியன் இழப்பு. சக்தி வாய்ந்த அணுகுண்டு ஏந்தி செல்லும் மினிட்மேன் 3 ஏவுகணையை பரிசோதித்தது அமெரிக்கா. மேற்காசிய போர் தீவிரமடையும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. ஈரானின் புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்வதில் அமெரிக்காவின் பங்கு இருக்க வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் பேச்சு. வெனிசுலாவை போல் ஈரானின் அடுத்த தலைவரும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவராக இருக்கவும் வலியுறுத்தல். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இதுவரை 281 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். 1461 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டதாகவும் அறிக்கை. டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட 8 இந்திய நகரங்களுக்கு துபாயிலிருந்து சிறப்பு விமானங்கள் இயக்கம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிவிப்பு.
ஈரானுடனான போரால் ஏற்பட்ட விமான சேவை தடையால் மாற்று திட்டத்தை கையாளும் ஐக்கிய அரபு அமீரகம். சவுதி அரேபியா எல்லையிலிருந்து அபுதாபி நகருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல முடியாத சூழலில் 1 மாதத்துக்கு தடையை நீக்கியது அமெரிக்கா. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டி நோமை திடீரென நீக்கிய ட்ரம்ப். மார்ச் 31 முதல் குடியரசுக் கட்சி செனட்டர் மார்க் வெயின் முஸ்லீம் புதிய அமைச்சராக செயல்படுவார் என அறிவிப்பு. சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து வசூலித்த 16 லட்சம் கோடி ரூபாய் வரியை திருப்பி வழங்க ட்ரம்புக்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க வர்த்தக நீதிமன்ற உத்தரவால் ட்ரம்ப் அரசுக்கு பெரும் பின்னடைவு. தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து செவிலியர்களுக்கும் மகப்பேறு சலுகை. 6 மாதங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவு பிறப்பித்தது தமிழக சுகாதாரத்துறை. மூன்றாவது குழந்தை பெறும் தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க ஆந்திர அரசு பரிசீலனை. கணிசமாக குறைந்துவிட்ட குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் வீரர்கள் சாகசம். எதிரிகளை தாக்குவது, கத்திச்சண்டை உள்ளிட்ட சாகசங்களை செய்து அசத்தல். T20 உலகக்கோப்பையில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி. அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. T20 உலகக்கோப்பையில் அரையிறுதியில் இந்திய அணி அசத்தல் வெற்றி. மும்பை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.